சம்டைம்ஸ் வந்து யாரோ நம்மக்கிட்ட ஏதோ பேச போது, நான் ஒரு மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப்பில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், ஆர் நீங்கள் 1-to-1 பேசிகிட்டு இருக்க போது அவங்க சொன்ன விஷயத்த ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. அதை எப்படி அவங்கள அஃபெண்ட் பண்ணாமல் அவங்கள வந்து அதை ரிப்பீட் பண்ண சொல்கிறதுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learner together English fluency program. Capshineோட இங்கிலீஷ் கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, would you mind repeating that or do you mind repeating that? இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நீங்கள் அது வந்து திருப்பியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ வெரி என்ன சொல்கிறது, இன்னொருத்தங்களை வந்து அஃபெண்ட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்குறோம், அது கொஞ்சம் திருப்பியும் சொல்கிறீங்களா அப்படின்னு. ஓகே, ஸோ யூ கேன் சே would youன்னு சொல்லலாம், do you mind repeating thatனு சொல்லலாம். அது இன்னொரு வாட்டி சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இல்லைன்னா இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். ஸோ would you mind repeating that or do you mind repeating that ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஓகே, ஸோ பை யூஸிங் தி சென்டென்ஸ் யூ மேக் ஷுர் that the other person isn't offended. அதாவது நீங்கள் கேட்காம இருந்தது வந்து நீங்கள் திருப்பியும் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட இரிட்டேஷன் நம்ம மேலே இருக்கிறது வந்து அவங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கணும். ஸோ அவங்கள எப்படி அதை அஃபெண்ட் பண்ணாமல் அவங்கள வந்து பொலைட்டாக வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ண சொல்கிறதுக்கு திஸ் இஸ் அ கிரேட் வே டு ரிக்வெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். pardon, sorry, excuse me, இது எல்லாமே வந்து வெரி வெரி பொலைட் வே ஆஃப் ஆஸ்கிங் சம்ஒன் டு ரிப்பீட். ஓகேங்களா? ஸோ பை யூஸிங் திஸ் ஃப்ரேஸ் யூ ஆஸ்க் தி அதர் பர்சன் டு forgive you for not understanding or getting what was spoken. அதாவது நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண போதே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹே pardon me, can you please repeat that அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து சாரி ஃபீல் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. பை சேயிங் எக்ஸ்கியூஸ் மீ ஆர் pardon me or சாரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு அது புரியல, ஸோ எனக்காக அது கொஞ்சம் ப்ளீஸ், சாரி எனக்கு புரியல, கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க போது nobody will get offended. they'll be more than happy. உங்களுக்கு திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது they'll be more than happy. Okay, so it is also understood that the other person will repeat what was spoken and told earlier. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு அப்பாலஜைஸ் பண்ணி எனக்கு அது புரியல, எனக்கு வந்து அது எனக்கு புரிய மாட்டேங்குது ஆர் எனக்கு அது கேட்கல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு கான்டெக்ட்ஸில் கூட நீங்கள் சொல்லலாம் pardon me, can you please repeat that. ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். The next one is sorry I didn't catch that, sorry I didn't get you. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான். யூஆர் அப்பாலஜைசிங் ஃபர்ஸ்ட் அண்ட் யூ மேக்கிங் அ வெரி பொலைட் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் கொஞ்சம் இது வந்து எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு. ஸோ பை யூஸிங் திஸ் ஃப்ரேஸ் யூ அப்பாலஜைஸ் ஃபர்ஸ்ட், தென் ஆஸ்க் தி பர்சன் டு ரிப்பீட். ஸோ ஃபஸ்ட்டு சாரி சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்க போது எனிபடி வில் பி மோர் தென் ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் டு யூ. சரி புரியுது, இவங்க ஜென்யூனாகவே வந்து இவங்களுக்கு புரியல அப்படின்றது அவங்களுக்கும் வந்து புரியும். நீங்கள் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி திருப்பியும் நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு அவங்களுக்கு தோணாது. சரி, இவங்களுக்கு ஜென்யூனாகவே புரியல, இவங்க அதுக்கும் வந்து ஷீஸ் ஃபீலிங் வெரி சாரி அபவுட் இட், அதனால நான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணேன், தெல் பி ரொம்ப ஹாப்பியாக வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு தெல் பி ரெடி ஃபார் இட். ஓகே, ஸோ அடுத்தது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஃப்ரீ ட்ரையலில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டெய்லி மைக்ரோ லெசன்ஸ் இருக்குது. எவ்ரி டே நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கே வந்து அந்த விஷயம் வந்து இன்னும் பெட்டராக புரியும். நம்ம மிஸ்டேக் பண்ண தான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ உங்களுக்கு டெய்லி மைக்ரோ லெசன்ஸ் இருக்குது, லைவ் கிளாஸஸ் இருக்குது. ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ண போது உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஃப்ளூவன்சியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும், வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் வொக்காபுலரி இல்லாமல் உங்களால் வந்து இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ண இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஃப்ளூவன்சியும் வந்து ஈஸியாகவே வந்து பெட்டர் ஆகும். ஸோ உங்களுக்கே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் ஃபீட்பேக்கும் நாங்கள் தருவோம், பர்சனல் கோச் இருக்காங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ ட்ரையலில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, could you please repeat that.
அகேன் இதுவும் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் நம்ம வந்து கேட்குறோம் இங்கே. ஓகே, நீங்கள் பொலைட்டாக வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து அந்த விஷயத்தை வந்து ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறீங்க. ஹே குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் அப்படின்னு அந்த டோனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய அந்த விஷயம் ஒரு அப்பாலஜியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிற அந்த விதம், அந்த டோன் அண்ட் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ரொம்ப அந்த சாரி ஃபீலிங்காக இருக்கும் உங்களுக்கு, இல்லை வந்து ஒரு ஐயோ கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கே திருப்பி கேட்க சொல்கிறோமே, திருப்பியும் கேட்டு அவங்க வந்து கஷ்டப்படுத்துகிறோமேன்ற இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கும் வந்து கம்யூனிகேட் ஆகும் அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரெடியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஐம் சாரி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், குட் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ். ஓகே, எனக்கு அது புரியல, எனக்காக திருப்பியும் அதை ரிப்பீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க போது நம்ம ரொம்ப கிளியராக சொல்லிட்டோம், எனக்கு புரியல. லைக் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், இட்ஸ் நாட் மை ஃபால்ட் ஆல்சோ, இட்ஸ் ஜஸ்ட் தட் எனக்கு அது சரியா புரியல, ஒரு வாட்டி எனக்காக கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி இங்கே அப்பாலஜைஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். ஸோ திஸ் இஸ் வெரி ஃபார்மல் வே, ரொம்ப ஃபார்மல் வே ஆஃப் ஆஸ்கிங் சம்ஒன் டு ரிப்பீட் சம்திங் பை அட்மிட்டிங் தட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல, ஐ எம் ஸோ சாரி, எனக்கு புரியல, இன்னொரு தடவை அது கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Capshine ஃப்ரீ ட்ரையல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு capshine.com போகலாம், இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உடனே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷை கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. தேங்க்யூ.